வெல்கம் பேக் டு மை சேனல். முத்துவை பற்றி சீதா ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து பெருமையாக பேசுகிறாங்க. அதை கேட்ட உடனே அருண் வந்து கோவப்படுறான். அங்கே சீதாவுக்கு வந்து மீனா நிறைய அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அவளோட ரூமில் வந்து தனியாக ஒரே திங்கிங்கில் வந்து உட்காந்துருக்கும்போது மனோஜ் அங்கே வந்துடுறான். அவளோட ஃபேஸை பார்த்தாலே வந்து தெரியும் ஹர்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்படி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அப்போ ரோஹிணி வந்து ஸ்லோவாக பட் டீப்பாக மனோஜ்ட்ட என்ன கேட்குறான்னா, வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த வந்து கவனிச்சியா, மீனா வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலுமே உங்கள் அப்பா வந்து முத்துவை வந்து விட்டு கொடுக்காம உங்கள் அம்மா கிட்ட இருந்து பேசுகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் வந்து கோவத்தில் அங்கேருந்து எழுந்து நகர்ந்துடுறான். மனோஜ் வந்து இனிஷியலாக வந்து சைலண்டாக தான் இருக்கிறான். பட் அப்படியே வந்து கோவத்தோட போய் வர்ற மாதிரி வந்து பண்ணுறான். ரோஹிணி அந்த சைலன்ஸ் வந்து டாலரேட் பண்ண ட்ரை பண்ணுறா. உடனே பக்கத்தில் போய் ரோஹிணி உன்னை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லலை, நான் மீனாவை விட எந்த விதத்தில் வந்து குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு வந்து கேட்குறான். நீயும் மற்றவங்கள மாதிரியே என்னை வந்து குறையாத வந்து பார்த்துட்டு இருக்கிறியா, நான் எந்த விதத்தில் வந்து குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு வந்து கேட்குறா. அந்த கில்ட் பார்த்தீங்கன்னா மனோஜோட ஃபேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் உங்கள் அம்மா என்னை திட்டும்போது நீ ஒரு வார்த்தை கூட வந்து சப்போர்ட் பண்ணி பேசலை அப்படின்னு வந்து சொல்கிறா. ஃபைனலாக அவன் வந்து சாஃப்டாக என்ன சொல்கிறான்னா, இனிமேல் நான் உன்னை வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதை கேட்ட உடனே ரோஹிணி வந்து கட்டி பிடிச்சி வந்து முத்தம் கொடுக்குறாங்க. அந்த ஒன் லைன் ரோஹிணிக்கு வந்து ஃபைனலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண எமோஷனல் ரிலீஃப் மாதிரி வந்து இருக்குது. ஒரு பரவசத்தில் அவன் மேலே ஓடி போய் அவனை வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணுறா. ஒரு க்யூட் கிஸ் ஒன்று கொடுக்குறா. அந்த ஹாப்பினஸ் அவளோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு நல்லாவே தெரியுது. ரோஹிணி இவ்வளோ நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து ஓப்பனாக வந்து அவளை வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான். அவள் கூட நிற்கணும் அப்படின்றது அது இன்னைக்கு தான் வந்து நடந்திருக்கு. அவளுக்கு அது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் ரோஹிணிக்கு வந்து இது ஒரு அர்த்தமுள்ள வெற்றியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட சிரிக்கிற சத்தம் கேட்ட உடனே விஜயா வந்து என்ன சத்தம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, தண்ணி சிந்துற சத்தம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். ரோஹிணி எங்கே அப்படின்னு கேட்ட உடனே அவள் குளிச்சுட்டு இருக்கா அப்படின்னு மனோஜ் வந்து போய் சொல்லிடுறான். பட் ரோஹிணிக்கு இந்த மாதிரி மனோஜ் சொன்னனால அந்த சீன் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறா. விஜயா போனதுக்கு அப்புறமா ரோஹிணி ஓடி வந்து ஒரே ஹாப்பியாக மனோஜ் வந்து எகெயின் வந்து ஹக் பண்ணுறா. எனக்கு நீ இப்படி தான் இருக்கணும், பழைய மனோஜாக இருந்தா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு வந்து என்னை போட்டு கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சீதா வந்து மாமியார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து ப்ரிப்பேர் ஆகும்போது ஹவுஸ் ஓனரும் அதே மாதிரி நெய்பர்ஸ் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே முத்து வந்து பாராட்டி வந்து பேசுகிறாங்க. எப்படி ஒரு நல்ல பையன், நீங்கள் முத்து பற்றி தான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அருண்கிட்ட. முத்து பற்றி பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே கேட்ட உடனே அருணுக்கு வந்து செம்மையாக வந்து கோவம் வருது. மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, எல்லாம் அந்த முத்து தான் பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறான். பட் அவன் பேசாமல் இருந்தாலுமே அவன் ஃபேஸ் பார்த்தாலே வந்து ஜெலஸியாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலுமே முத்துட்ட கேட்டு முடிவிடு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பட் அவன் ஃபைனலாக வந்து சீதாட்ட வந்து கோவப்படுற மாதிரி வந்து காமிக்கிறான். அம்மா வெயிட் பண்ணுவாங்க, கிளம்பலாமா அப்படின்னு வந்து கேட்குறான். அது ஒரு இன்டைரக்ட் ட்ரிகர் தான். ஏன்னா அவங்க சொன்னது கேட்டு ஃபீல் பண்ணுறான். அவனோட வைஃப் கிட்ட கூட முத்து வந்து ஒரு ஷேடோ மாதிரி தான் வந்து இருக்கிறான். அப்போ சந்திராவும் மீனாவும் சீதாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ சீதா வந்து ரூமுக்கு போய் முத்துக்கு கால் பண்ணி அருண் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. முத்துக்கு கால் பண்ணி சொன்ன உடனே சந்தோஷப்படுறான். சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, எனக்கு வேலை இருக்குது அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வந்து அட்வைஸ் பண்ணுறான். முத்து காமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவன் வீட்டுக்குள்ளே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. உணர்ச்சி வசப்படாமலே இல்லைனா கட்டாயப்படுத்தாமலே மீனா தான் வரணும் அப்படின்னு வந்து முத்து வந்து விரும்புகிறான். முத்து வந்து வீட்டுக்கு வரும்போது அங்கே மீனா இல்லாதது வந்து தெரியும்போது அவனோட ஃபேஸே வந்து டல் ஆகிடுது. அதுக்கப்புறம் கார் ஷெட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்து வந்து சோகமாக இருக்கிறத பார்த்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ முத்து என்ன ஓப்பனாக வந்து சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டை விட்டு போகணும்னு சொன்னால் உடனே மீனா போயிடுவாளா, அவ்வளோ என்னை லவ் பண்ணுறவ அவ்வளோதான் இனி வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. அவனோட குற்ற உணர்ச்சி, ஏக்கம், தனிமை எல்லாமே கோம்போவாக வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. அந்த டைம் பார்த்து செல்வம் என்ன கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்பாரு. ஸோ முத்து வந்து இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாப்பிடு அப்படின்னு சாப்பாட்டை வந்து கொடுக்குறான். அவன் முத்து வந்து செல்வம்ட்ட வீட்டில் இருந்து கொண்டு வந்தியா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு செல்வம் என்ன சொல்கிறான்னா, இல்லை மீனா தான் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். முத்து இது கேட்ட உடனே கண் கலங்கிடுறான். அப்படியே அவனுக்கு ஸ்மைல் பண்ணுறான். அந்த ஒரு சைகையில் என்டையர் ஹோப்புமே ஃபீலையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா பியூர் இமோஷன், கேரக்டர் டெப்த்தை வந்து காமிச்சிருக்காங்க. இன்னர் கான்ஃப்ளிக்ட், லைட் காமெடி ரிலீஃபோட சூப்பர் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அருணுக்கு வந்து ஜெலசி ஃபயர், அதேமாதிரி ரோஹிணிக்கு வந்து லாங் அவைட்டட் லவ், சீதாவுக்கு வந்து கன்ஃபியூஷன் ப்ளஸ் கில்ட், முத்துக்கு லாங்கிங் அண்ட் சர்ப்ரைசிங் கேர், மீனாக்கும் பார்த்தீங்கன்னா சைலண்ட் அஃபெக்ஷன், இப்படி எல்லாமே வந்து இருக்குது. இன்னைக்கு எபிசோடில் ஃபுல் எமோஷன், ஈகோ, சைலண்ட் லவ்வோட வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. ஆனால் ஃபைனலாக சொல்ல வந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லவ்னா ஃபைட் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பட் ஸ்மால் கேர் அண்ட் ஜெனுவின் சப்போர்ட் இருந்தால் எல்லாமே வந்து ஹீல் ஆகும். ரோஹிணி ஹார்ட்டில் ரொம்ப நாளாக இருந்த பெயினை வந்து மனோஜ் சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. பட் அது வந்து அவளுக்கு வந்து வேர்ல்டையே வந்து மறந்த ஃபீலிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. காதலுக்கு பெருசாக வந்து ஒரு ஆக்ஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. முக்கியமான விஷயத்தில் வந்து துணையாக இருந்தால் அதுவே போதும். அருண் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஜெலசி வந்து கிளியராக வந்து தெரியுது. எல்லாருமே முத்து வந்து பாராட்டும் போது அவனால் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஈகோ இருந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா லவ்வே வந்து லூஸ் பண்ணிடுவோம். முத்து எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக வந்து மீனா ஃபுட்டும் கொடுத்தது பார்க்கும்போது அவளுக்கு முத்து மேலே
மேலே இன்னும் கேர் இருக்கிற மாதிரி வந்து காமிக்குது. முத்துவோட கண்ணில் வந்து அந்த ரிலீஃப், அந்த சேட்னஸ் மிக்ஸ் எல்லாமே வந்து கலந்து இருக்கு. அதுதான் வந்து பியோர் இமோஷன். லவ்வில் அப்பாலஜின்னு ஒரு வேர்டு வந்து இருக்கலாம், பட் கேருக்கு தான் மொழி வேணும். இவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு இடையில தான் எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷனல் க்ளோஷராக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஒரு டிசிஷனோட வந்து முடியல, ஒரு நம்பிக்கையோட சாஃப்ட் ஸ்பார்க்காக தான் வந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு அந்த தீப்பொறி லவ்வாக இல்லைன்னா மோதலோட நெருப்பாக கூட வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சீதாவும் அருணுக்கு இடையில ஒரு டென்ஸ் மொமெண்ட் கிளியராக வந்து ஷோ ஆகுது. அருண் வந்து ஃபுல் சீரியஸாக சைலண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து இருக்கான். சீதா பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. சீதா அவ்வளோ காமா இல்லை, ஃபேஸில் வந்து டென்ஷனுக்கு வந்து கிளியராக வந்து தெரியுது. மைட் பி நாளைக்கு சீதா வந்து போல்டர் வந்து டிசிஷன் எடுக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அருணை டேரக்டாக வந்து ஒப்போஸ் பண்ண போகிறாளா, இல்லை அதாவது சம்திங் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாளா? ஃபீலிங்ஸ் எல்லாமே பார்த்தா கில்ட்டி வைஃப், ஜெலஸ் ஹஸ்பண்ட், இவங்களோட ஃபேமிலி நெக்ஸ்ட் மூவ்ல வந்து தொங்கிட்டு தான் இருக்குது. மனோஜ் ஃபேஸில் வந்து ஒரு டவுட் இருக்குது. ரோஹிணி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. மனோஜ் வந்து சப்போர்ட் கொடுத்து இப்போ தான் வந்து க்ளோஸாக வந்தான். ஆனால் எகெயின் வந்து டிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகுது. பட் ப்ரோமோவில் இது வந்து செம பில்டப்பில் எமோஷனல் சீனில் வந்து இருக்குது. முத்து எகெயின் வந்து தனியாக இருக்கான். ப்ரோமோ எண்டில் அவன் வந்து தூங்கிட்டு யோசிக்கிற சீனில் மீனா இங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எக்ஸ்பிரஷன் இருக்குது. சடன்லி யாரும் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் போனாலும் உனக்கு அவள் தான் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு மீனாவோட ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வந்து ஆக்ஷன் இருக்கலாம். மேபி ஒரு மெசேஜ், அப்படி இல்லைன்னா மேபி ஒரு விசிட்டாக கூட இருக்கலாம். நெய்பர், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே முத்து பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஆனால் அருண் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு சைலண்டாக இருக்கான். லாஸ்ட்டில் அவனுக்கு கோவம் அதிகமாகிடுது. ரிலேஷன்ஷிப்பில் கம்பேரிசன் இருந்து அது வந்து பாய்சனாக தான் வந்து சேஞ்ச் ஆகும். நாளைக்கு எபிசோட் வந்து இப்படி தான் வந்து இருக்க போகுது. கொஞ்சம் சைலன்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ், பட் ரொம்ப இமோஷனாக வந்து இருக்க போகுது. இந்த ப்ரோமோ கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது, ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.